தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் கொத்துக்கறி. வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கி இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தேவையான மசாலா, அது கூடவே மட்டன் கொத்துக்கறி, தயிரில் இது எல்லாத்தையும் வேக வச்சு பிரட்டி எடுத்து நல்ல ருசியான மட்டன் கொத்துக்கறி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் பிரியர்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கொத்துக்கறி செய்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை சேர்த்துட்டு நல்லா வாசம் வந்ததும் 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தக்காளி சீக்கிரம் குழையணுங்கிறதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மட்டனுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு மூடி போட்டு தக்காளியை நல்லா குழைய விட்டுடலாம். ஸோ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறியில் எப்போவுமே மட்டன் அண்ட் கொழுப்பு சேர்த்து அதை கொத்தி வாங்கிட்டு வரும்போது தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மெஷின்லேயே மின்ஸ் பண்ணி மட்டன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டன் கொழுப்போடு சேர்ந்து இருக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கோட் மீட் இல்லைன்னா லேம்ப் மீட் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மீட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மட்டன் கொத்துக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விடும் போது அந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்குது. மட்டன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது ஒரு 1/2 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து மட்டன் கொத்துக்கறி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியான மட்டன் கொத்துக்கறி கிடைக்குங்க. தயிர்லே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20லேருந்து 25 நிமிஷம் இந்த மட்டன் கொத்துக்கறியை நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். உங்கள் மட்டனோட சைஸ் பொறுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை முழுசாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க, பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இது ஒரு 20 நிமிஷமாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு ஃபைனல் டச்சுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூனும் கருப்பு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி அந்த கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிடணும் அது. ஸோ இந்த மாதிரி தான் ரோஸ்ட் ஆகி நல்லா ட்ரை ஆகிடணும். நல்லா ட்ரையாக அட்டகாசமான வாசத்தோட மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மக்களே, மட்டன் கொத்துக்கறி நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் நம்ம இந்த மட்டன் கொத்துக்கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம்.
மட்டன் கொத்துக்கறி சப்பாத்தி, நான், பராட்டா, தோசை, இட்லிக்கெலாம் கூட சாப்பிடலாம். சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம், தயிர் சோறு, வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சப்பாத்தியோட மட்டன் கொத்துக்கறியை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். மட்டன் கொத்துக்கறியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மட்டன் கொத்துக்கறியை வச்சு மதுரை ஸ்பெஷல் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.